வணக்கம் தனுசு ராசியினரே. இந்த வாரம் ஜூலை 6 முதல் ஜூலை 12 வரை உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ன் நிறம் நீலம். இந்த எண் மற்றும் நிறம் உங்கள் முடிவெடுப்பில், தேர்வுகளில் மற்றும் உடல் நலத்தில் சிறப்பான ஆதரவை வழங்கும். முதலில் திங்கள் தினத்தை பார்ப்போம். திங்கள் நாள் புதுப்பிப்பு மற்றும் தொடக்கத்தின் நாள். நீங்கள் புதிய திட்டம் தொடங்க எண்ணியிருந்தால் இன்று அதைப் பற்றி விவரமாக திட்டமிடலாம். உங்கள் எண்ணங்களை தெளிவாக எழுதுங்கள், தேவையான ஐ சேகரியுங்கள் மற்றும் கூட்டாளர்களுடன் பேசுங்கள். வேலைப் பகுதியில் மேலாளர் பாராட்டும் வாய்ப்பு உள்ளது, அதனால் உங்கள் முயற்சிகளை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம். காதல் பகுதியில் தனியாக இருந்தால் புதியவரை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம், ஆனால் கவனமாக நடந்து நீல நிற ஆடை அல்லது அணிகலன் அணியுங்கள், இது உங்கள் ஆற்றலை சமநிலைப்படுத்தும். ஆரோக்கியம் சார்ந்து அதிகமான காபி குடிப்பதை தவிர்த்து தண்ணீர் அதிகமாக குடியுங்கள். இரவுக்கு முன் சில நிமிடங்கள் தியானம் அல்லது ஆழ்ந்த மூச்சுகள் எடுப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். செவ்வாய் நாளில் உங்கள் கவனம் அதிகரிக்கும், குறிப்பாக விவரங்களில். பணியிடத்தில் சிறிய பிழைகளை சரி செய்வது பெரிய பிரச்சினைகளை தவிர்க்க உதவும். நிதி விஷயங்களில் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த நாளில் பெரிய வாங்குதல் அல்லது முதலீடு செய்யும் முன் 2 முறை சிந்தியுங்கள். காதல் உறவுகளில் உங்கள் துணையுடன் சிந்தனை மாற்றம் பேசுங்கள், அவரின் உணர்வுகளை கவனியுங்கள், இதனால் உறவு வலுப்படும். ஆரோக்கியம் குறித்து இன்றைய நாள் நடைப்பயிற்சி செய்ய சிறந்தது. 30 நிமிடங்கள் புறப்பாடு செய்யுங்கள், இதனால் இரத்த ஓட்டம் மேம்படும். புதன் நாளில் நிதி விஷயங்களில் கவனம் அதிகம் தேவைப்படும். உங்கள் வருமானம், செலவுகள், சேமிப்பு திட்டங்களை மீண்டும் பார்வையிடுங்கள். அவசியமற்ற செலவுகளை குறைத்து அவசர நிதித் தொகை உருவாக்குங்கள். வேலைப்பகுதியில் சில பழைய திட்டங்களை முடிக்க வேண்டியிருக்கும், அவற்றை முடிப்பதன் மூலம் மனநிறைவு கிடைக்கும். காதல் பகுதியில் இந்த நாள் சிறிது சிரமமாக இருக்கலாம், ஆனால் பொறுமை மற்றும் புரிதல் கொண்டு செயல்படுங்கள். உடல் நலத்திற்கு இன்றைய தினம் இலகுவான யோகா அல்லது ஸ்ட்ரெஸ்ஸிங் பயிற்சிகளை செய்யுங்கள், இது உடல் நெகிழ்வை அதிகரிக்கும். வியாழன் நாள் உங்கள் சிந்தனை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் நாள். வேலைப்பகுதியில் புதிய யோசனைகள், திட்டங்கள் முன்வைக்கலாம், மேலாளர் அங்கீகாரம் தரும் வாய்ப்பு உள்ளது. நிதி பகுதியில் சிறிய லாபம் அல்லது பங்கு சந்தை வாய்ப்புகள் தோன்றலாம், ஆனால் அதிக ஆபத்து எடுக்காதீர்கள். காதல் உறவுகளில் உங்கள் துணையுடன் ஒரு சிறிய பயணம் அல்லது சுலபமான டேட் திட்டமிடுங்கள், இது உறவை நெருக்கமாக்கும். ஆரோக்கியம் குறித்து இந்த நாளில் பழங்கள், காய்கறிகள் அதிகமாக உட்கொள்ளுங்கள், உடல் சக்தி அதிகரிக்கும். வெள்ளி நாளில் காதல் உறவுகளில் நல்ல புரிதல் வரும். நீங்கள் மற்றும் உங்கள் துணை ஒருவரை ஒருவர் சிறப்பாக புரிந்து சிறிய முரண்பாடுகளையும் எளிதாக தீர்க்க முடியும். வேலைப்பகுதியில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும், உங்கள் உள்ளுணர்வு வழிகாட்டும், அதனால் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நிதி விஷயங்களில் இந்த நாள் சிறிய வருமானம் அதிகரிக்கும், ஆனால் செலவுகளை மீண்டும் மதிப்பாய்வு செய்யுங்கள். உடல் நலத்திற்கு இன்றைய தினம் ஓய்வு எடுக்கவும், அதிகப்படியான வேலை அழுத்தத்தை தவிர்க்கவும். சனி நாளில் முழு உடல் ஓய்வு மற்றும் யோகா பயிற்சி செய்ய சிறந்த நாள். வேலைப்பகுதியில் சில நிர்வாக பணிகளை முடித்து வாரத்தின் முடிவை அமைதியாக கொள்ளுங்கள். நிதி பகுதியில் வார இறுதியில் செலவுகளை மீண்டும் மதிப்பாய்வு செய்து தேவையற்றவற்றை நீக்குங்கள். காதல் உறவுகளில் உங்கள் துணையுடன் வீட்டில் ஒரு சிறிய சிறப்பு இரவு சாப்பாடு தயாரிக்கலாம், இது இருவருக்கும் மகிழ்ச்சி தரும். உடல் நலத்திற்கு யோகா, தியானம், மெதுவான நடைபயிற்சி போன்றவற்றை செய்யுங்கள், இது அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.